கங்க்ராட் சிந்து. தேங்க்ஸ் பைரவி. வாழ்த்துக்கள் சிந்து. ரொம்ப நன்றி மச்சான். நீ எதிர்பார்த்த மாதிரியே அன்னபூர்ணியத்தை இங்க வந்துட்டாங்க பாத்தியா? ஆமா பைரவி, என்னாலயே நம்ப முடியல. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? இல்ல ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, எப்பயும் வர மயக்கம் தான், கவலைப்படாதீங்க. நீங்க கேண்டீன் திறக்கிற வேலையை பாருங்க. ஆமா சரி. சிந்து, நல்லபடியா பூஜை முடிஞ்சிடுச்சுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிடுமா. சரிங்க சாமி. ஒரு நிமிஷம். சரிம்மா. சிஸ்டர் இதை பிடிங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் இப்போ வந்துடுறேன். பெரியம்மா நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு சிந்து. டாக்டரே, திறப்பு விழாக்கான பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரிப்பன் மட்டும் கட் பண்ணணும். நீ அன்னபூர்ணி அத்தைய கூட்டிட்டு வந்து ரிப்பன் கட் பண்ண வைக்கிறியா டாக்டரே? பெரியம்மாவா? அவங்க எப்படி வந்து ரிப்பன் கட் பண்ணுவாங்க? டாக்டரே ப்ளீஸ் டாக்டரே, எப்படியாச்சும் கூட்டிட்டு வாயே. நீ பாரு சிந்து, பெரியம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க. சரி, நீ வந்து ரிப்பனை கட் பண்ணி திறந்து வை டாக்டரே. நானா? ப்ளீஸ் டாக்டரே, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்ப நீ வந்து ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கெஞ்சி கேக்குறேன் டாக்டரே. ஐயோ, நான் ரிப்பன் கட் பண்ணேன்னு தெரிஞ்சா பெரியம்மா கோச்சுக்குவாங்க. நீ கட் பண்ண போறது அவங்களுக்கு தெரியவா போகுது? கொஞ்சம் கட் பண்ணி கொடு டாக்டரே. சரி ஓகே, நான் வரேன்.